மக்களோட இதுக்கு செவிச்சாச்சு. இத கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. அது எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், வர்ற வரைக்கும் விடாதீங்க. 10 நாள் ஆகுமா, 10 நாள் ஆகுமா, 20 நாள் ஆகுமா, 1 மாசம் ஆகுமா, யோசிக்க மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஒரே ஒரு கோரிக்கை, வாடி வாசல் திறந்து மாடு ஓடணும். அத நீங்க அங்க போய் பாருங்க சொல்ல மாட்டேன், நாங்க இங்க வச்சு ஜியோ சிம்ல பாத்துப்போம். அங்க அந்த மாட்டுக்கே அந்த மாட்டை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வைக்க கூடாது. மாடுபிடி வீரர்கள் அதுக்கப்புறமா கேஸ் போடக்கூடாது. இந்த கதையெல்லாம் செல்லாது செல்லாது செல்லாது. எல்லாம் முடிச்சு வர வரைக்கும் எனக்கு நான் அங்க வந்து பார்க்கணும் இல்லை, நான் இங்க இருந்தே பார்த்துக்கிட்டு என் தோழ மாடு பிடிச்சானா அதை இங்க இருந்து பார்த்து ரசிக்கிறவன் தான் நான். எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் வந்து உட்கார்ந்து இருந்தேன் 4 நாளா. நானும் 2 நாள் வந்து திருப்பி உட்கார்ந்துருந்தேன். அப்ப என்ன, நான் திருப்பி பார்க்கும்போது எதுக்கு கருப்பு சட்டை போட்டுட்டு இருட்டுல போய் தொப்பியை போட்டுட்டு மூஞ்ச காமிக்காம உட்கார்ந்துருக்கிற, நீ திருடனா? அப்போ உன்னோட உணர்வுகள் வந்து சும்மானா இருக்குது அப்படின்னு. இப்ப காலையில ஒரு தம்பி வந்தாரு, சட்டே நான் கைட்டுறதுக்கு ரெடிட்டாரு. அவன் சின்ன பிள்ளைக்குள்ள இருக்க ஒரு உணர்வு என்கிட்ட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஆகவே விடாதீங்க தமிழர்களே, ஒன்று கூடுங்கள். வெற்றி நமது, நாளையும் நமது, ஆட்சியும் நமது. ஆட்சி எல்லாத்துக்கும் தீர்வு. விவசாய பிரச்சனை, காவிரி, எல்லா மேகதாது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும். இதுக்கப்புறம் தான் இருக்குது உங்களுக்கு பெருசு. பார்த்து உட்காருங்க, ஆப்பு பெருசா இருக்குது. நான் இவ்வளவு நேரம் என்னோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டேன். எனக்கு 10 மணிக்கு டியூட்டி இருக்குது. டியூட்டியை முடிச்சு 2 மணிக்கு வரேன்.